Hello friends, Maths Xclusive சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பதிவில் நாங்கள் பார்க்க இருப்பது கிளாஸ் 11 பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸில் ட்ரிக்னாமெட்ரி பார்ட் 1. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்ட் 1. இதில் மெயினாக நம்ம பார்க்க முடியாது சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்திருக்கிற எக்ஸசைஸ் வந்து 4.3. ஸோ இது வந்து ரொம்பவும் முக்கியமான எக்ஸசைஸ். கண்டிப்பாக இது வந்து நிச்சயமாக ஒரு சம் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். எக்ஸசைஸ் 4.3 கொஸ்டின் நம்பர் 1 அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் 3 சப்டிவிஷன் இருக்குது, 4 சப்டிவிஷன் இருக்குது. அதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகலாமா? பார்த்தீங்கன்னா இதுதான் நான் ஃபஸ்ட்டு சம் எடுத்திருக்கேன். எக்ஸசைஸ் வந்து 4.3லேருந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸசைஸ் 4.3. இதில் ஃபஸ்ட்டு சம் எடுத்திருக்கோம். அதாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் as a sum or difference of sin or cosine. இதுதான் கொஸ்டின். அதாவது இப்போ வந்து ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்காங்க, sin a/8 sin 3/8. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து சம் ஆர் டிஃப்ரென்ஸ், அதாவது சைன் இல்லை கொசைன் அதில் கொண்டு வர போகிறோம். அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இதுக்கு மெயினாக நம்ம ஒரு ஃபார்முலா ஒன்று அப்ளை பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா, இதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 2 sin a sin b, அதோட ஃபார்முலா தான் இதுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, cos a minus b minus cos a plus b. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம இந்த சம்முக்கு மெயினாக அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஃபார்முலா இருக்குது, பட் இந்த சம்முக்கு இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் மெயின் ஃபார்முலா. 2 sin a sin b is equal to cos a minus b minus cos a plus b. ஓகே. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sin a sin bக்கு என்ன வரும் இந்த ஃபார்முலாவில். ஆக்சுவலி இங்கே 2 இருக்கு இல்லையா, இதை இந்த பக்கம் எடுத்து வந்துடும், 1/2 ஆகிடும். போட்டுட்டு cos a minus b minus cos a plus b. ஓகேங்க? ஓகே. ஸோ நம்ம இப்போ சொல்யூஷனுக்கு வரலாம். ஸோ இப்போ ஃபார்முலா எழுதியிருக்கோம். சொல்யூஷன் கொடுத்துருக்கிற சம்முக்கு எப்படி போட போகிறோம் இதை அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sin a/8 sin 3a/8 இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், a பிளேஸில் a/8 போடுங்க, b பிளேஸில் 3a/8 போடுங்க. போட்டு அதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நம்மளோட ஆன்சரு. ஸோ காஸ் a பிளேஸில் a/8 போடணும், மைனஸ் b பிளேஸில் 3a/8 போடணும். ஓகேங்களா? அப்புறம் மைனஸ் காஸ் a/8 ப்ளஸ் 3a/8. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் இதை அப்ளை பண்ணியாச்சு. அதாவது a பிளேஸில் a/8ம் b பிளேஸில் 3a/8ம் போட்டிருக்கோம். இதை வந்து ஜஸ்ட் நம்ம சிம்ப்ளை பண்ண வேண்டியதான். காஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து 8 வருது, மேலே அப்படியே எழுதிக்க வேண்டியதான், a மைனஸ் 3a. ஓகேங்களா? ஓகே. மைனஸ் காஸ் இங்கேயும் எல்சிஎம் 8 வருது, a ப்ளஸ் 3a. ஓகே. ஸோ இதை நம்ம பார்த்தாச்சு. ஓகே. இதை இன்னும் கொஞ்சம் சிம்ப்ளை பண்ணுறோம். half into cos
இப்போ பார்த்தீங்கன்னா a minus 3a is minus 2a வரும் by 8. அது போட்டுக்கணும். மைனஸ் காஸ் இதில் பார்த்தீங்கன்னா a plus 3a வந்து 4a ஆகிடும். ஓகே, 4a by 8 வரும். ஸோ a minus 3 வந்து minus 2a by 8 மைனஸ் காஸ் 4a by 8. ஓகே, இப்போது இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். ஸோ ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் 2a by 8 வந்து கேன்சல் ஆகிடும். அந்த 2 8 கேன்சல் பண்ணால் 4 ஆகும். ஸோ மைனஸ் a by 4 வரும். ஸோ ஹாஃப் இன்ட்டு, ஸோ இது என்ன ஆகும்னா ஹாஃப் இன்ட்டு காஸ் மைனஸ் a by 4 அப்புறம் மைனஸ் காஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் காஸ் 4a by 8 இருக்கு இல்லையா, 4a 8 கேன்சல் பண்ணோம். ஸோ மைனஸ் காஸ் a by 2 ஆகிடும். ஸோ இது வந்து மைனஸ் காஸ் a by 2. ஸோ இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா காஸ் மைனஸ் a by 4 வந்திருக்கு. ஆக்சுவலி இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இதுக்கு ஃபார்முலா இருக்குது, ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, காஸ் மைனஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா. ஸோ அதனால் என்ன ஆகுன்னா ஆஃப் இன்ட்டு காஸ், இது வந்து a by 4ன்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு காஸ் a by 4 மைனஸ் காஸ் a by 2. ஓகே, ஆஃப் இன்ட்டு காஸ் a by 4 மைனஸ் காஸ் a by 2. ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குது, லெஃப்ட் சைடு நம்ம கொஸ்டின் தான், அதை அப்படியே எழுதிக்கணும். சைன் a by 8 சைன் 3a by 8 அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரென்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். அது கொஸ்டினில் தான் கேட்குறாங்க, சம் ஆர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் சைன் ஆர் கொசைன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு கொசைனில் வந்திருக்கு, காசில் வந்திருக்கனால நடுவில் மைனஸ் சைன் இருக்குது. ஸோ தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ அதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி அடுத்த சம் கூட இதே மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். இப்போ திருப்பி ஜஸ்ட்டு ஒரு தடவை இதை ரிப்பீட் பண்ணிடுறேன், பார்த்துங்க. ஸோ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சைன் a by 8 சைன் 3a by 8. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 sin a sin b ஓட ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா காஸ் a minus b மைனஸ் காஸ் a plus b. ஸோ அதுலேருந்து sin a sin bக்கு என்ன வரும், அந்த 2 கீழே வந்துடும். இந்த சைடு 1/2 காஸ் a minus b மைனஸ் காஸ் a plus b. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது என்னது, சைன் a by 8 சைன் 3 by 8. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா a ப்ளஸில் a by 8 போட்டுக்குங்க, b ப்ளஸில் 3a by 8 போடுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண வேணாம். நம்ம ஏக்கு பதில் a by 8 பிக்கு பதில் 3a by 8 அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா காஸ் a by 8 மைனஸ் 3a by 8 இதெல்லாம் வருது பாருங்கள் ப்ராக்கெட்டில், மைனஸ் காஸ் a by 8 ப்ளஸ் 3a by 8 எல்லாம் அப்படியே வருது. இப்போ எல்சிஎம் 8 வரும். ஸோ a மைனஸ் 3a மேலே வந்துடும். அதே மாதிரி இந்த சைடு எல்சிஎம் 8 வருது, a ப்ளஸ் 3a மேலே வருது. இதை ப்ராக்கெட்டை சிம்ப்ளை பண்ணும்போது மைனஸ் 2a by 8 வருது, இந்த சைடு 4a by 8 வருது. அதை ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணுறோம். ஓகேவா, மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கிட்டு வரும். ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணும்போது ஆஃப் இன்ட்டு காஸ் மைனஸ் a by 4 மைனஸ் காஸ் a by 2 அப்படின்னு வந்திருக்கு கடைசியாக. பட் காஸ் மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா, அதுதான் நமக்கு இருக்கிற ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா இதுக்கு அப்ளை பண்ணும்போது ஆஃப் இன்ட்டு காஸ் a by 4 மைனஸ் காஸ் a by 2. ஸோ இந்த சம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதுதான் பார்ட் 1ல் போடுற ஃபஸ்ட்டு சம் இது. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ட் 2 அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு யார் படிக்கிறவங்களோ அவங்ககிட்ட சொல்லுங்கள். ஸோ இது வந்து கிளாஸ் 11 பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸில் ட்ரிக்னாமெட்ரி இன்னிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது விஎஸ் ஸ்ரீராம், மேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் சேனலேருந்து. ஸோ வணக்கம், பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.